The most beautiful woman in the whole world, my mom. அதாவது சில நேரத்தில் நம்ம குழந்தைகளை திட்டி அழிக்கும் போது என்ன சைக்காலஜிக்கலா நமக்கு குழந்தைகளை பற்றி நிறைய உளவியல்கள் இப்பதான் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு குழந்தையும் வேற வேற வித்தியாசமா இருப்பாங்க. நீங்க வந்து நினைக்க கூடாது எங்க அம்மா நல்லா படிச்சாங்க, பக்கத்து பெரிய பாப்பா என்ன பாருங்க எல்லாம் நல்ல மாதிரி படிக்கிறான். குழந்தைகள் வந்து மற்றவங்களை ஒப்பிட்டு பார்க்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தெரியுமா உங்களுக்கு? உங்க குழந்தை வந்து நீங்க சொல்றீங்க ரைட்டு, உங்க குழந்தை வந்து அம்மா பெரியம்மா எவ்வளவு நல்லா சமையல் பண்றா பாருமா அப்படின்னு சொன்ன உங்களுக்கு பிடிக்குமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி நல்லா சமையல் பண்ணி போட்ட போது கூட எங்க உன் பொண்ணு என்ன சொல்லுது, உன் சமையலோட பெரியம்மா சமையல் சூப்பரா இருக்குன்னு உங்களுக்கு பிடிக்குமா? அதே மாதிரிதான் பெரிய பாப்பையை நல்லா படிக்கிறாங்கன்னா குழந்தைகளுக்கு பிடிக்கும். கம்பேரிசன் நல்ல ஐடியாவே இல்லை. குழந்தைகள் சில நேரத்தில் நீங்க திட்டும் போது சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பி விடுவார்கள். அதான் ப்ராப்ளம். நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் வந்து அணுகுண்டு தயார் பண்ணக்கூடிய அந்த டீமில் இருந்தவர் தனது வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்காரு. இது போன்ற இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் படிக்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வம். ஏன்னா இதெல்லாம் குழந்தைகிட்ட அந்த மாதிரி சொல்லலாம்னு சொல்லி நான் வாசிப்பேன். அவர் சொல்றாரு, ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு முறையில் பல முறையில் அவர் படிக்கிறது இல்லை, அவர் படிக்க விருப்பம் இல்லை. ஐயோ நான் சொல்றேன்ல, நீட்டில் நம்பர் 1 வாங்குற மாணவனுக்கு 10th 100க்கு 90 மார்க் தான், அது சாதாரணமான மார்க்குன்னு. அப்போ வந்து அங்கே அம்மா அடிக்கடி அங்கே அப்பா அடிக்கடி யூ ஆர் அ ஃபூல், நீ ஒரு மடையன் அப்படின்னு சொன்னாங்களாம் பல முறை. அவன் அதை நம்பிட்டான். அவன் நம்பி ஸ்கூலையே முடிக்கல, ஏதோ வேலை பார்க்க போயிட்டான், ஏதோ கம்பெனியில் வேலைக்கு போனான். அவனுக்கு 32வது வயதில் யாரோ சொன்னாங்களாம், ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூலில் வந்து படிக்க முடிக்காதவங்களுக்கு ஒரு அறிவு டெஸ்ட், ஐக்யூ டெஸ்ட், இன்டெலிஜென்ட் கோஷன், எந்த அளவுக்கு மூளை வந்து நல்ல சிறப்பாக வேலை பார்க்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. இவரும் போயிருக்காரு. டெஸ்ட் பண்ணி பார்த்தா இவருக்கு ஸ்கோர் வந்து 180. நல்ல திறமசாலிக்கு 100 மார்க் தான் ஐக்யூ. 100ன்னா அவன் டாப். அவர் வந்து நீட் எக்ஸாம் எழுதலாம், ஐஐடி எக்ஸாம் எழுதலாம், ஐஏஎஸ் எழுதலாம், ஈஸியாக பாஸ் பண்ணலாம். 100. இவருக்கு எவ்வளவு இருக்கான்? 180. யூ ஆர் ஏ ஜீனியஸ் அப்படின்னு சொன்னாங்களாம். நீ மிகப்பெரிய இயற்கையிலேயே நீ பெரிய புத்திசாலி. திருப்பியும் போய் ஸ்கூல்ல போய் படிச்சு, காலேஜ் படிச்சு, பிஹெச்டி படிச்சு உலக மகா விஞ்ஞானியாக மாறி இருக்கிறார் அவர். ஆனா அன்னைக்கு எங்க பெற்றோர்கள் சொன்ன நம்பிக்கை. ஸோ குழந்தைகளை எக்காரணத்தை கொண்டும் கீழ்த்தரமாக பேசக்கூடாது, உயர்வா தான் பேசணும். சின்ன தவறுகள் பண்ணா கூட பெரிய தண்டனை கொடுக்க கூடாது. நான் காவல்துறையில வேலை பார்த்துருக்கிறேன். அதிகாரிகள் தவறு பண்ணுவாங்க. என்னுடைய பாலிசி என்னன்னா, சின்ன தவறுக்கு சின்ன தண்டனை, பெரிய தவறுக்கு பெரிய தண்டனை. சில அதிகாரிகள் சின்ன தண்டனைக்கு பெரிய அதிகபட்ச தண்டனை கொடுத்துருவாங்க, பெரிய தண்டனைக்கு சின்ன தண்டனை. தப்பு. குழந்தைகள் தவறு பண்ணிட்டா கூட கரெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அந்த குழந்தையை அவமானப்படுத்தவோ அடிக்கவோ கூடாது. ஒரு உங்களுக்கு பிடிக்காத தப்பு பண்ணா கூட ஸ்டில் தேர்ஸ் அ பாசிபிலிட்டி. ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு கிராமத்தில் நிறைய இடங்கள்ல குழந்தைகள் தப்பு பண்ணா திட்டுறதோ அடிக்கிறதோ கூடாது, பண்ண மாட்டாங்களாம். அந்த பிள்ளைய பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருக்கு, ஒரு தப்பு இந்த பொண்ணு பண்ணியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை வெளியே சொல்ல மாட்டாங்களாம். அந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம், ஹாய் நான்சி, யூ ஆர் அ குட் கேர்ள், நீ நல்லா படிச்சிருக்கிறிய, நீ நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறிய, நீ ரொம்ப டேலண்ட் ஆச்ச, நீ நிறைய பெயிண்டெல்லாம் அழகாக வரைவிய, ஒன்று லாஸ்ட் டைம் நீங்கள் பாட்டின பாடு ரொம்ப பிரமாதம்மா. அந்த பிள்ளைய பற்றி நல்ல 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 செய்திகளை யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க. இப்போ நம்மளை வந்து இந்த ஊர் இவ்வளவு சிறந்த இடத்துல உயர்ந்த இடத்துல வச்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தை மீண்டும் தப்பு பண்ணுமா? அதுக்கு தெரியும் இவங்க ஏன் சொல்றாங்க, தப்பு பண்ணிட்டேன் அதனால தான் இவங்க சொல்றாங்க. ஸோ அந்த குழந்தைய பற்றி எல்லா நல்ல காரியங்களும் பண்ணுவாங்களாம், சொல்லுவாங்களாம். சமுதாயத்தில் வீட்டில் ஒரு நல்ல கௌரவமாக இருக்கிறவங்க தப்பு பண்ண விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, 4 பேர் நம்மளை வந்து ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற உணர்வு அந்த குழந்தைக்கு வரக்கூடிய வகையில் அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை தப்பே பண்ணாது. அந்த அளவுக்கு அந்த குழந்தைய பாராட்டுவாங்களாம். யார தப்பு பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு தப்பு பண்ணா, ஏண்டி போன மாசம் இந்த மாதிரி தானே பண்ண, 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பயங்கரமான கேவலமான விஷயம் பண்ண இல்லையா, குடும்பத்துக்கு அவமானமா இல்லையா? நீங்க போலீஸ் ஆஃபீஸர்டே நான் சொல்லுவேன், இந்த பாருங்க சில பொம்பளை பிள்ளை தப்பு பண்ணா கூட அவங்கள்ட்ட நீங்க என்ன பேசுறீங்கிறது முக்கியம். ஒரு பெண்மணி அப்படி சொல்லிச்சு, ஒரு இன்ஸ்பெக்டர், அந்த குழந்தை பொண்ணு ஒரு குழந்தை தப்பு பண்ணிச்சு. ஆனா அவங்கள்ட்ட அந்த குறிப்பிட்ட இன்ஸ்பெக்டர் என்ன பேசியிருக்காங்க, எப்படி இருக்கிற வேண்டிய இடத்துல போக வேண்டிய எப்படி இருக்க வேண்டிய ஒரு பொண்ணு இங்க வந்து நிக்கிற, அது இன்னும் மோசமானது.
நாங்கள் பயிற்சி கொடுக்கும்போது சொல்லுவோம் என்ன சொல்லணும். ஸோ குழந்தைகளுக்கு எப்போதுமே நீங்கள் அன்கண்டிஷனல் லவ். ஓகே, குழந்தைகள்ட்ட நீங்கள் எத்தனை பேர் நான் உண்மையிலேயே நேசிக்கிறேன் அப்படின்னு கண்களை பார்த்து சொல்லியிருக்கீங்க? Raise your hands. Yes, this is very very important. குழந்தைகள் நம்ம உண்மையிலே நேசிக்கிறோம் சொல்ல மாட்டோம். நம்ம சமுதாயத்தில் சொல்ற பழக்கம் இல்லை. So it's very critical that you tell your children that you really really love them. கண்களை பார்த்து சொல்லணும். இப்போ சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட் சொல்றாங்க, குழந்தைய ஒரு நாள் 3 மணி நேரம் சொல்லணும். 3 முறை சொல்லணுமா குழந்தைகிட்ட. காலையில் எந்திரிச்ச உடனே குழந்தைகளை கட்டி அணைத்து குட் மார்னிங், ஐ லவ் யூ மை டியர் டாட்டர். ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லி அனுப்பும்போது ஐ லவ் யூ, ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பணுமா. ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே போன மாசம் மேத்ஸ் மார்க் கம்மியா இருந்தது, இந்த வருஷம் என்ன மார்க்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. மார்க் கம்மியாக கூட இருக்கலாம். வந்தோடனே எப்படி இருந்தது ஸ்கூல், நல்லா இருந்ததா, என்ன படிச்சீங்க, இன்னைக்கு என்ன ஸ்டோரிஸ் சொன்னாங்க, இது ரொம்ப முக்கியம்.